21/6/2026 சாமூர்த்தி SM 60க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நேற்றுக்கு ரிசல்ட்டு 3, 5, 1. 5 ஓகே, 6க்கு பவர் 1 ஓகே. 1ஆம் நம்பர் நம்ம பி போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு வந்திருக்கு. இந்த 2 நம்பர் மாறி இருக்குது. ஓகேங்களா, 2 நம்பர் மாறி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இதில் இருந்து வந்திருக்குது. ஒரு நம்பர் 3, 1ங்கிற மாதிரி ஆட்டத்தில் 3, 5, 1ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. 1, 5 நம்ம கொடுத்துருக்குறோம். அது 5, 1ஆக மாறி இருக்கு. அவ்வளோதான். அது ரொட்டேட் பண்ணி அடிக்கிறது அடிப்பாங்க. அதனால தான் அதை வச்சு நம்ம பாக்ஸுன்னு கொடுத்துருப்போம். 1, 5ங்கிறது பிசியில் நம்ம பார்த்திங்கன்னா 1, 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 போர்டில் வச்சுருக்குறோம். ஆனால் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டுமே பாஸ் ஆகும். 1, 5ங்கிறது வந்து நம்ம சாலிடாக வந்திருக்குது. ஆனால் 5, 1ஆக மாறி இருக்குது. அவ்வளோதான். ஃபுல் டிக்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 2ஆம் நம்பர் இந்த 2, 5க்கு பாருங்கள், 5 அவுட் சைடில் வந்தாலும் 2 உள்ளே வந்திருக்குது. நம்ம 4Dலையும் பார்த்திங்கன்னா 2, 5லாம் கொடுத்துருப்போம். ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸு தான். 2, 5, 1 ஒரே ஒரு நம்பர் மிஸ்ஸிங். இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கிடையாது. சரிங்களா, இல்லைன்னா ஒரு பாக்ஸ்லேயே வின்னிங் வந்திருக்கணும். ஆனால் டைரெக்டாக வின்னிங் எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஓகேங்களா, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங்காகவே வந்துடும். டைரெக்டாக அடிக்கிற அன்றைக்கி கரெக்டாக வரும். மாதத்தில் ஒரு வின்னிங்காவது ஒரு போர்டியாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். அதை தான் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஆல் போட பொறுத்த வரைக்கும் 9, 5 சப்போர்ட்டுக்கு 8, 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0, 8க்கு பவர் 3. சரிங்களா, ஏ போட பொறுத்த வரைக்கும் 9, 0ன்னு வரலாம். சரிங்களா, 9, 0 வரணும். அல்லது இந்த 2ஆம் நம்பர் மேலே போகலாம். ஓகேங்களா, 2ஆம் நம்பர் மேலே போகலாம். அப்படி வந்துச்சுன்னா 8க்கு பவர் 3ன்னு சொல்லிட்டு பி போர்டுக்கு வரலாம். 4 சி போர்ட்லேயே அடிக்கலாம். இல்லை 4 மேலே போய்ட்டு 3 கீழேவும் வரலாம். சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரியும் வரலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ 5, 6ங்கிறது நம்ம கரெக்டாக வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, 5, 6ங்கிறது நம்ம பி போர்டில் வந்தால் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி பி போர்டில் 5 தான். நாளைக்கும் 5ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பி போர்டில். சரிங்களா, அதனால தான் நம்ம திரும்பவும் 5ஆம் நம்பர் அதே போர்டில் வச்சுருக்கிறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 வரணும் அல்லது 4 வரணும். அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 வரணும். 8 வரலன்னா ஆட்டத்திலே முழுக்க 8 வரலன்னா 8க்கு பவர் 3ஆவது கண்டிப்பாக வரும். சரிங்களா, அப்படி 3 வந்துச்சுன்னா சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம். 8ஆ 3ஆ அந்த மாதிரி தான். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 2, 4 இந்த 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இல்லைன்னா 0க்கு பவர் 5ன்னு சொல்லிவிட்டு வைக்கலாம் ஏ போர்டில். சரிங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. 9, 0, 2, 5 இதுதான் 0 தான் நான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் 5 வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி வந்தால் 5, 1, 5ங்கிற நம்பர் வருமா பார்க்கணும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா. சரிங்களா, இது எப்பவுமே நம்ம சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும்போது சொல்லிக் கொடுப்போம். ஒரு டிக்கெட்டு எப்படி நீங்கள் போடுறதுல சின்ன அமௌண்ட்டாக பார்த்து இதில் ஒரு டிக்கெட்டு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வந்தால் 5, 1, 5ங்கிற மாதிரி அடிக்கலாம். சரிங்களா, அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா இதில் இல்லை, ஆனால் வரலாம். வந்தால் டபுள்ஸ் வரணும் 5ஆம் நம்பரு. அதுக்காக அந்த நம்பர் அதுலேருந்து தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்குன்னா இது தான் வரும். சி போல் 2, 4, 6ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர். சரிங்களா, 6 கீழே இறங்குறதுக்கு அதிகபட்சம் இருக்குது. 6 இறங்குனுச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 மேலே போகலாம். அதான் சொன்ன மாதிரி 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு. சரிங்களா, 0, 2, 6ங்கிற மாதிரி நம்பர் வந்துடணும் நம்மளுக்கு. சரிங்களா, 0, 6, 2 இல்லைன்னா 0, 2, 6ன்னு வரணும். சரிங்களா, அதுதான் மெத்தேட் அதில் உள்ளது. 0, 6, 2 கொடுத்துருக்குறேன். 0, 2, 6 வரலாம். ஓகேங்களா, அதனால் அதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0, 4, 1, 7, 76, 93, 0, 6 இதே மாதிரி 0, 6, 4 அல்லது 0, 4, 6. சரிங்களா, அந்த மாதிரியும் உல்ட்டா பண்ணி 2 நம்பர் வரலாம். ஏன்னா 0, 6, 4 அதே மாதிரி 0, 4, 8 கொடுத்துருப்போம் நம்ம. 0, 4, 8ன்னு வரணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 53, 50. சரிங்களா, இதில் இருந்து வந்தால் நாளைக்கு 9, 4, 8, 3 பவர் வச்சு அடித்தா அந்த மாதிரி வரணும். ஆனால் அப்படி 9, 4 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பிசி தான் வரும். 0, 4ன்னு இருக்கா, 0, 4, 9ன்னு வரணும்.
சரிங்களா. 049ன்னு வரணும் சரிங்களா. ஒரு நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 94 வந்துட்டு அங்கிட்டு போச்சுன்னா 4 அடிக்கு இந்த நம்பர் வந்துடணும். 04 98ன்னு வந்துடணும் சரிங்களா. இந்த மாதிரி வருதா பாருங்கள் உங்கள் கணிப்பில். ஏன்னா எதாவது பவர் பண்ணி அடித்து எதாவது டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரலாம். 93 இருக்குதா, 98 404 இதை டெஸ்ட் பண்ணி 5க்கும் 8 வரும், 08ங்கிற மாதிரி வரலாம் சரிங்களா. எதாவது டெஸ்ட் பண்ணி அடித்தா இந்த மாதிரி நம்பருக்கு பார்த்துக்கோங்க, வந்தால் வரலாம் சரிங்களா. 3 டிஜிட் அப்படிதான் 062 064 176 506 502 953 530 048. இது எப்போ நான் எடுக்கிற நம்பர். இந்த இது சில பேட்டர்னில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டால் இந்த மாதிரி வருதா பாருங்கள். கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. கோல்டியை பொறுத்தவரைக்கும் 06 48 01 76 50 62 09 53 இதையும் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா. உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக வருது போகுதுங்கிறத பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நான் போட்டிருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாது, நீங்களும் கொஞ்சம் கணிச்சு பார்க்கணும் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.